எதுவுமே ஒரு கரெக்டாக பிளான் பண்ணி கரெக்டான முறையில் இன்வால்வ் பண்ணால் எந்த தொழிலாக இருந்தாலும் ஜெயிச்சிடுறாங்க. பணம் இருக்குன்னு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அது முறையான மேனேஜ்மெண்ட் சரியான நபர்களை தேர்ந்தெடுத்து உள்ள வைக்கலைன்னா அவங்களுடைய இன்வால்மெண்ட் ரெவன்யூ நிறைய வரும்போது ப்ராஃபிட்டு வரும்போது அவங்களுடைய கவனங்கள் சிதற ஆரம்பிக்கும் போது நிர்வாகம் நிறைய தோற்று போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எது இருந்தாலும் ஒரு இன்வால்மெண்ட்டு நம்மளுடைய நேரடி பார்வை அதனுடைய டச் இருந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ உதாரணமாக இன்றைக்கி நம்மளுக்கு டெக்னாலஜி நிறைய வந்துருச்சு. நாம் போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி நாங்கள் உலக லெவலில் எங்களுடைய ஆப்ரேஷன் ஒரு இடத்துல உட்காந்து அதை மானிட்டர் பண்ணுறோம். எதுவுமே ஒரு கரெக்டாக பிளான் பண்ணி கரெக்டான முறையில் இன்வால்வ் பண்ணால் எந்த தொழிலாக இருந்தாலும் ஜெயிச்சிடுறாங்க. இப்போ ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஆரம்பிக்கிற நேரத்தில் இருக்கிற அவங்களுடைய இன்வால்மெண்ட்டை அடுத்தவங்க மேலே ஏதாவது கவனம் கொஞ்சம் குறைஞ்சதுன்னா அவங்களுடைய வெற்றி அது பாதிக்கிறது. என்னுடைய தனி கருத்து. இப்போ இதில் பார்க்குற இன்னொரு முக்கியமான இஷ்யூ அப்படிங்கிறது என்னென்னா நம்பர் ஆஃப் ஹோட்டல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு இருக்குல்ல. இப்போ நம்பர் ஆஃப் ஹோட்டல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறப்ப என்ன மாதிரியான லொக்காலிட்டிஸ் சூஸ் பண்ணுறீங்க? ஏன்னா நான் மெயினாக பார்க்குறதுன்னா அடையார் ஆனந்த பவன் அப்படிங்கிற அந்த பிராண்ட் ஹைவேஸில் ரொம்ப கான்ஷியஸாக இருக்காங்க. மெட்ரோ ஸ்டேஷன்ஸ், ரயில்வே ஸ்டேஷன்ஸ் அண்ட் ஏர்போர்ட்ஸ். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுற லொக்காலிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்கோவில் இருக்குது நிறையா. இது புது ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா ஆரம்பத்தில் இப்படி இல்லை. லேட்டர் பீரியடில் பார்த்தீங்கன்னா எவ்ரி ஹைவேனா அந்த வருடம் ஒரு க்ரௌடடாக இருக்குது அப்படின்னா அங்கே A to B இருக்குது. அடையாளமான முதல்ல இனிப்பு காரம் தான், ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். 2000 வரைக்கும் அப்பா ஆரம்பித்த தொழிலில் அப்படியே நாங்கள் அதை டெவலப் பண்ணிட்டு வந்தோம். அப்பாவுடைய மறைவு 2000க்கு அப்புறம் என்னுடைய சகோதரர் வெங்கடேசன் உணவுத்துறையில் இந்த ஸ்வீட் சாப்பிட்ற கலாச்சாரம் மெதுவாக குறைஞ்சிட்டு வர்ற மாதிரி தெரியுது. எதிர்காலம் நம்ம தொழிலுக்கு எப்படி இருக்குன்னு தெரியாதுன்னு ஒரு ஆலோசனை கொடுக்கும்போது மனிதனுக்கு 3 தேவையில் முக்கியமான தேவை உணவு. அப்போ நம்ம ப்ராடக்ட்டு குறிப்பாக அந்த தென்னிந்திய உணவில் ஸ்டீம்டு ஃபுட்டில் பிளான் பண்ணுவோன்னு கொழுக்கட்டை, இடியாப்பம், அப்புறம் அடை அவியல், இந்த மாதிரி செட்டிநாடு பலகாரங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அது ஒரு பெரிய வரவேற்பு கிடைச்சது. ஈவினிங்கில் மாத்திரம் பண்ணிகிட்டு இருந்தோம். சரி, அதை கொஞ்சம் மாற்றி 2000க்கு அப்புறம் இதில் பாண்டிச்சேரியில் ஒரு ரெஸ்டாரண்ட் பண்ணலான்னு ஐடியா பண்ணார். அப்போ அடையாரானந்த் பண்ணால் ஸ்வீட்டு காரம் தான் இருந்தது. அப்போ இதுக்கு ஒரு தனி பிராண்டை கொண்டு வருவோன்னு அப்போ அந்த டைமில் 2000ல் AABங்கிற எங்கள் லோகோ A2Bன்னு வந்தது. AA வந்ததுன்னா ஸ்கொயர் போட்டுட்டு இருந்தாங்க. அதை நாங்கள் மாற்றி A to Bன்னு போட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தோம். அந்த குறிப்பாக தென்னிந்திய உணவகங்கள் இங்கே நிறைய பாப்புலர் அதர் பிராண்டு ரொம்ப ஃபேமஸாக இருந்தாங்க. நாங்கள் ரொம்ப ஃபோக்கஸாக நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ் எல்லாம் எங்கள் பிரான்ச்சு டெல்லியில் இருந்தது. அதனால் நிறைய அங்கேருந்த எக்ஸ்பர்ட் எல்லாம் பல பகுதியில் இருக்கவங்கெல்லாம் கொண்டு 2000ல் நாங்கள் பாண்டிச்சேரியில் ஆரம்பித்தோம். அது பலத்த வரவேற்பாச்சுது. ஸ்வீட்டும் இருந்தது, அந்த ATBங்கிற ரெஸ்டாரண்ட்டும், அதுவும் நல்ல நிறைய நம்பர் ஆஃப் ஃபுட்பால் கஸ்டமர் நிறைய வந்தாங்க. அப்போ நமக்கு சிட்டியில் நிறைய போட்டிகள் எங்களை அடையாளம் பண்ணால் ஸ்வீட்டுக்கு தான் ஒரு முக்கியம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ நம்ம இங்கே இந்த பகுதியை தாண்டி ஹைவேக்கு போய் நிறைய அந்த பக்கத்துலேருந்து மெதுவாக வருவோன்னு நாங்கள் பெங்களூர் ஹைவேல ரோட்ல தான் உள்ள திரும்பி சிட்டிக்குள்ள வந்தோம். ஸோ சிட்டிலேருந்து எங்களுக்கும் திறமை இருக்குன்னு ப்ரூவ் பண்ணோம் ஹைவேல. ஓகே.